ஏப்பா முதல் ஆண்டுல தொடக்கத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சர். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிக்கிறது. சொல்லுங்க சார். களத்துக்கு களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானருக்கு. இது சினிமா வசனம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வாட்டுக்கு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார், விஜயை சாடினார். ஏப்பா முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுபோன்ற நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அதுக்குள்ளே மற்ற யாரையும் இது முதல் தொடக்கனால யாரையும் நான் சாட விரும்பலை. தம்பி கேட்டதுனால சொன்னேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்றைக்கி திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. 3 மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை. இது போன்ற ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் எங்கு நடந்ததில்லை. 5 மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை. இதுக்கு இந்த ஆண்டாட்சி விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம். திமுக தலைவர், மாண்பு முதலமைச்சர். ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை. இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். எல்லா 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, யாரையுமே ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. இங்கே இருக்கிற நான் தாண்டா வீரன் அப்படின்னு இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் பேசுகிறாங்க. எனவே இந்த ஆட்சி நம்ம 23ஆம் புலிகேசி ஆட்சியை போல தான் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன? நாங்கள் தமிழ்நாட்டில் போதை கிறுக்கு போதையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிறுக்கு போதை. அந்த போதை அடித்தாலே சரி என்ன செய்யறேன்னே தெரியும். அதனால் 5 வயசு பாப்பாவிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்குது. கற்பழிக்கப்படுறாங்க. எனவே அவங்க இது இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னு. 2026 மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமையான ஒரு ஜோக் அடித்திருக்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா எத்தனை இடத்துல நான் கஞ்சா வாங்கி தரலாம். அதெல்லாம் கொண்டாந்து இப்போ என்னென்னா முன்னாலையெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க, இப்போ ஆன்லைன்லேயே விற்கிறாங்க. எல்லாம் அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. போதை கடத்துறவங்க, இந்த கஞ்சா கடத்துறவங்க கூட பார்த்தீங்கன்னா கஞ்சா வைக்கிறவங்க கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த அமேசான், இந்த இது என்னப்பா ஜொமேட்டோ, இன்னொன்று என்ன ஃப்ளிப்கார்டு, என்னென்னமோ இருக்குது. அது மாதிரி
டோர் டெலிவரி பண்ணுறாங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் கஜாவோட இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, வாழ்த்துக்கள். வட மாநிலத்தில் அந்த பையனை போட்டு கத்தியால் வெட்டுறதெல்லாம் ரொம்ப வைரலாக போச்சுன்னா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா? அது 2வது நாள். முதல் நாள் நடந்தது தெரியுமா? ஒரு 3 போலீஸ் இருக்காங்க, 3 போலீஸே அடிக்கிறான். ஒருத்த விரட்ட அப்படின்னு விரட்டிட்டு போகிறான். போலீஸ் பயந்துட்டு போகிறாங்க. ட்ரெஸ் போட்டிருக்காங்க, விரட்டுறான். இந்த பக்கம் விரட்டுறான், இந்த பக்கம். 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போனால் காவல் நிலையத்தையே சூறையாடி விட்டா. எஸ்ஐ இருக்கிறாரு, சப் இன்ஸ்பெக்டரு எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்தையும் சதாய்க்கிறான். அது முதல் நாள். அடுத்த நாள் வட மாநிலத்தில் வெட்டுறான். அம்பாட்டு சதக்குன்னு. அந்த பையன் பாவம், என்ன மொழியும் தெரியல, எதுக்குடா வெட்டுறான்? தமிழ்நாட்டுக்கு வந்த பாவமா? ஏன்னா நான் வேலைக்கு தானே வந்து என்னையப்பா வெட்டுறீங்கன்ற மாதிரி இருக்கு. பாவமாக இருக்குது. எல்லா பெண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அது ஒன்றும் போதாதா இந்த ஆட்சியை மாற்றுறதுக்கு? என்ன சொல்கிறீங்க? சரி, வர்றேங்கப்பா. ஆமாம், உண்மையை தான் சொல்லியிருக்காரு. காங்கிரஸுக்காரர் இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கப்பா. இந்த காங்கிரஸ் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ். ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி சிலரை போல நேரடியாக சொகுசாக வர்றதில்ல, ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி உப்பு சத்தியாகிரகம் பண்ணி இதெல்லாம் செஞ்சதுனால அவங்க உள்ளூர கூட்டணியில் இருந்தாலும் தோழமையில் இருந்தாலும் ஒரு ஆதங்கம். இந்த 4.5 லட்சம் கோடி தான் நம்ம காலத்தில், எங்கள் காலத்தில் இருந்தது. 5 ஆண்டில் 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்கு. அதுக்கான வளர்ச்சி திட்டம் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ மதுரை எடுத்துக்கோங்க, எத்தனை அடையாளங்கள் நான் சொல்லலாம். 10 பாலங்கள் இருக்கு நாங்கள் கட்டியிருக்கிறோம். நம்ம ராஜாஜி மருத்துவமனையை பாருங்கள், வானளாவிய கட்டடங்கள். நம்ம மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம். இது நம்முடைய தமிழகத்தில் கொடிசிய அரங்கத்தை போல் ஒரு அரங்கம். இந்த புது மண்டபம், மீனாட்சி அம்மன் கோயில், ஃபேவர் பிளாக் சாலை, நம்ம ரயில்வே புகை வேண்டிய நிலையத்திலிருந்து மகால் வரைக்கும் ஃபேவர் பிளாக், பழைய காலத்து விளக்கு, குழல் விளக்கு. பெருந்தலைவர் காமராஜருக்கு 50 லட்சம் ரூபாயில் புதுப்பித்தது. 10 தூண் மண்டபம், நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளத்தை நிறைச்சது. நான் அப்படியே அடிக்கடியே போகலாம் மதுரைக்கு. மதுரையை சுற்றி குடிமராமத்து பணி, இந்த 4.5 வருஷத்துக்கு குடிமராமத்து செஞ்சாங்களா? நாங்கள் குடிமராமத்து பணி அரசு செய்யும்போது போட்டிக்காக திமுக போய் செஞ்சது. திமுக நம்ம முதலமைச்சரே அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடங்கிலாம் வச்சார். இப்போ அவங்க ஆட்சியில் குடிமராமத்து பணியே செய்யலை.